என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 12ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கொலோசேயர் 3வது அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசேயர் 3:20. பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமானது. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமான இந்த கீழ்ப்படிதல் சில பிள்ளைகளுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். சில பெற்றோர் படிக்காதவர்களாய் இருக்கும்போது, அல்லது பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதவர்களாய் இருக்கும்போது, அல்லது கொஞ்சம் கூடுதலான கண்டிப்புள்ளவர்களாய் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் பிரியமில்லாத காரியமாய் இருக்கலாம். நம் பெற்றோருக்கு படிப்போ பணமோ இல்லாதது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர்கள் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் தங்களை நேசிப்பதை விட நிச்சயமாய் உங்களை அதிகமாய் நேசிப்பார்கள். இது இந்திய நாட்டின் பெற்றோருக்கே உரிய பெருமிதம். தங்களை தியாகம் செய்து உங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களது ஆசை, கனவு. அந்த கனவு பலிக்க உங்களது ஒத்துழைப்பும் புரிந்து கொள்ளுதலும் மிக மிக தேவை. தேவன் இஸ்ரவேலருக்கு அடிப்படையான 10 கட்டளைகளை கொடுக்கும் போதே ஒரு கட்டளையை பிள்ளைகளுக்கென்று முக்கியப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டுமாம். கீழ்ப்படியாமல் கனம் பண்ண முடியுமா? கனம் பண்ணுவதால் நம் வாழ்நாள் நீடித்திருக்குமாம். நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கு தேவன் கொடுக்கும் ஒரு குறுங்குறிப்பு பெற்றோரை கனம் பண்ணுவது. சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு நண்பர் வட்டம் முக்கியமானதாக தோன்றலாம். நண்பர்கள் போல் உடுத்துவது, சுற்றி வருவது, கும்மாளம் போடுவது, இவற்றிற்கு பெற்றோர் எதிரிகளாக தோன்றலாம். சிலருடைய நட்பு போதை மருந்துண்ணல், குடி போன்ற பெரும் பாவங்களுக்கு இட்டு செல்லும் ஆபத்துடையது. அவ்வகையான ஆபத்துக்களிலிருந்து உங்களை பாதுகாக்க பெற்றோர் கூடுதல் கண்டிப்பாய் இருக்கலாம். அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நியாயம் என்றும் பவுல் கூறுகிறார். எபேசியர் 6:1. இந்த நியாயமான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை, வாழ்நாளை நீடிக்கும் காரியத்தை கண்டிப்பாய் செய்ய வேண்டுமல்லவா? கீழ்ப்படிதல் உள்ள குடும்பங்களில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரளும். கீழ்ப்படிதல் உள்ள குடும்பங்களில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரளும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ஜெபம். தேவனே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள உதவும்.
பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணவும் அதனால் ஆசிர்வதிக்கப்படவும் அருள் செய்யும். ஆமேன்.